தூத்துக்குடியில் மீன்வள பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சுகுமார் என்பவரது வீட்டில் கதவை உடைத்து 100 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் ஷேக் மதார் வழங்க கேட்கலாம். ஷேக் மதார், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தூத்துக்குடி சின்னமணி நகரை சேர்ந்தவர் சுகுமார். இவர் நாகப்பட்டினத்தில் உள்ள தமிழ்நாடு மீன்வளக் கல்லூரியில் துணைவேந்தராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். இவர் குடும்பத்துடன் சென்னை சென்றுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை அவரது வீட்டில் வேலை செய்யும் பெண் வீட்டை பார்த்தபோது வீட்டு உடைக்கப்பட்டு கதவு உடைக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். உடனே சுகுமாருக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்தார். அவர் தூத்துக்குடி தென்பாகம் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவித்ததை தொடர்ந்து தென்பாகம் போலீசார் விரைந்து சம்பவ இடத்தை பார்வையிட்டனர். பார்வையிட்ட போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு பீரோலில் இருந்த சுமார் 100 பவுன் நகை கொள்ளை போனது தெரிய வந்தது. மேலும் சம்பவ இடத்திற்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் நேரில் விசாரணை நடத்தி வருகிறார். இவரது இளைய மகள் திருமணத்திற்காக இவர் 100 பவுன் நகை சேர்த்து வைத்து மகள் திருமண ஏற்பாடுகள் நடைபெற்று வரும் நிலையில் இந்த நகை கொள்ளை போன சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.